எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன சேனல் பண்ண போகிறோம்? மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் மிஸ்டீரியஸ் வேர்ல்டு தமிழ் மிஸ்டீரியஸ் வேர்ல்டு தமிழ் இந்த சேனலில் வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒருத்தர் வந்து விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்காரு இந்த சேனலை வந்து கீழே போட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த சேனல், அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வீடியோ தீபாவளி காமெடி சம்பவங்கள் 2025. அதுதான் நிறைய நடக்குது. ஆமாம், வாங்க சிரிக்கலாம் சொல்லி நேற்று தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். திருப்பூர் சுந்தரி வாழ்ந்து. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். தாத்தா பகல்லையே பாட்டில்லாம் வச்சு ராக்கெட்டை பக்காவா ரெடி பண்ணிட்டாரு. அத பத்த வைக்கும் போதுதான் இவர் டான்ஸ் ஆடுறத பார்த்து ஒரு கட்டத்துல நாய்ங்க மத்த நாள் எல்லாம் வீணாப்பா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா தீபாவளி அப்போ ஒரு வெடி சத்தம் கேட்டதும் இந்த பொண்ணு வெடி வைக்கும் போது அம்பிட்டு பையன் பஸ்ல ஸ்டாப்ல இறங்குறதுக்காக தலைவன் ஸ்டைலா வந்தாப்ல. அப்போ டிரைவர் சடன் பிரேக் போட்டதுல தம்பி கொஞ்சம் அவமானப்பட்டாப்ல. வேற ஒண்ணும் இல்ல, வெடி வெடிச்ச பசங்களை கூப்பிட்டு விளையாட்டு போட்டி ஒண்ணு வச்சிருந்திருக்காங்க. ஓ, கட்டி விட்டு எலுமிச்சை பழத்தை வச்சு மெழுகுறுத்தி அணைக்கணுமா? பலே பலே. எப்படா இப்பெல்லாம் கேம கண்டுபிடிக்கிறீங்க? பிக் பாஸ்ல மண்டபத்துல கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது டிஜே பார்த்த வேலை இருக்கே. சாமி பாட்டு போட்டுருக்காங்க, அம்மன் பாட்டு. சாமி வந்துருச்சு. அவன் பாட்டுக்கு அம்மன் பாட்டு போட்டுக்கிட்டான். இந்த லேடி சாமி ஆட ஆரம்பிச்சிடுச்சு. ரன்னிங் ரேஸ்ல அந்த டிஸ்பிளே ஆட பாருங்க, அதுவும் கூடவே ஓடுது. சும்மாவே இந்த ராக்கெட் கோணலா தான் போகும். ஆனா கோணலா போறதுக்குன்னே ஒரு வெடியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாருங்க. பாதி தூரத்துல இருந்து மின்னல் வேகத்துல போகுது. இந்த மாதிரி அட்லீஸ்ட் கிரவுண்ட் மாதிரி இடத்துல பரவாயில்ல. கீழே இறங்குறதுக்கு இவங்க யூஸ் பண்ற டெக்னிக்க பாருங்க. அசால்ட்டா சறுக்கிட்டே போறாங்களே. இவர் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அதை எடுக்கத்தான் நினைச்சாரு. அப்போ ஸ்கேட் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க சும்மா டயர் டியூப்லயே ஸ்கேட் பண்ணி போயிட்டு இருக்கான் பாருங்க. இங்க டிரைவர் லாரிய ரிவர்ஸ்ல கொண்டு வரும்போது என்ன லாரி இந்த ஆட்டம் ஆடுது? அவன் கிரியேட்டிவிட்டிய எப்படி காட்டியிருக்கான் பாருங்க. கேளுங்க, நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது
ஒரு அரிய விலங்கோட கால் தடம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வெடி வைக்கிறேன், நீ அந்த வீடியோ எடுறான்னு கேமராவை கொடுத்தா எடுத்திருந்தா பாருங்க பக்காவா வீடியோ. இந்த லேடி பிளாட்ஃபார்ம் வழியா படியில இறங்கும் போது வாய்ப்பில்லை ராஜா, ஹீல்ஸ் போட்டதுக்கு பச்சாம் பாருங்க ஆப்பு. சாம்பார் ஆப் எனக்கு. ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன்ல இந்த பசங்க என்ன தாடிட போறாங்க அப்படி நினைச்சீங்கன்னா என்னங்கடா பெர்ஃபார்மன்ஸ்ல தரச்சி தொங்க விடுறீங்க? ஆனா பார்த்தா டம்மி பீஸாக்க பயங்கரமான இவங்க டான்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அப்பதான் இத நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் இவனை பார்த்து சிரிச்சாங்க. ஏன்னா என்னது ரெண்டுக்குமே வித்தியாசமே இல்ல. இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷல் வெடியே இதாங்க. என்ன கோழியை சுடுதண்ணில் குளிக்க வச்சிருக்காங்க? உருளைக்கிழங்க மேல வச்சு எவ்வளவு தத்ரூபமா வச்சிருக்காங்க பாருங்களேன். What's happening? Nothing much da. So sad. 3 புஷ்வானத்தை வச்சு மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. அட அது விண்டு மில் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. தீபாவளி எதுமா வெடி போடாம இவர் என்னத்த பாட்டில ஊத்திக்கிட்டு இருக்காரு? என்ன புகையா வருதே. இவர் இப்படிதான் தீபாவளி கொண்டாடுவார் போல. அவர் ஊத்துனது என்ன கெமிக்கல் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ 2025 நடந்த கான்வர்சேஷன்ல இவர் தொப்பியில சாட் ஜிபிடி சிம்பிள வச்சிருந்தாரு. எதுக்குன்னு யோசிச்சப்பதான் ஓ இவர் பாஸ் ஆனதுக்கு டீச்சர்ஸ் காரணம் இல்ல, சாட் ஜிபிடி தான் காரணம்னு சொல்ல வராரு. அந்த பையனுக்கு பயம் இல்ல. பசங்க வெடியெல்லாம் வெடிக்கல, தென்னை மட்டைய சாத்துல தான் இந்த சத்தம் வருது. பொல்யூஷன் இல்லாம வெடி வெடிக்கிறாங்க. இதான் பபிள் டீயா. எப்படி ஊத்தி கொடுக்குறான் பாருங்க. சரி லீவுக்கு தியேட்டர்ல படம் பார்க்கலான்னு போனா படம் முடியறதுக்குள்ள மலையில தியேட்டரே மூழ்கிடுச்சு. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? விளையாட்டுன்னு அலைஞ்சிட்டு இருந்த பசங்களை இப்படி அந்த இடத்துல சைக்கிள் ஓட்ட விட்டீங்களா டேய்? இவர் என்ன டான்ஸ் மூமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நல்லா இருக்குடா உங்க விளையாட்டு. இது அல்டிமேட்டுங்க. ஆந்திர பிரதேஷ். ரைட் ஆன்சர். இந்த ஷோல நம்பர் பிளேட்டோட ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். அப்புறம் பிஆர். ரைட் ஆன்சர். பிஆர்னா பீகார். ரைட் ஆன்சர். பிஆர் அண்ணாடு. பிஆர் ரைட் ஆன்சர். அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏஆர் ஏஆர் பெண்ணோட மூடி வச்சு இவங்க விளையாடுற விளையாட்ட பாருங்க. இத பண்ண உங்களாலேயே முடியுதான்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிவி ஷோல நடந்த போட்டியில இந்த பொண்ணு என்ன சொல்லி இருந்ததுன்னு கேளுங்களேன். நயனா, do and die. Do and die.
டூ அண்ட் இங்கிலீஷ் தெரியலன்னா பேசக்கூடாது. ஓ டூ ஆர் டே தான் அப்படி சொல்லிச்சா? ஆர்டர் பண்ண காஃபி வச்சு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. இத பார்க்க நல்லா இருக்கே. நம்ம வெடிக்கிற லட்சுமி வெடிய எப்படி தயாரிக்காங்கன்னு தெரியுமா? இத பாருங்க. என்ன வெடியை இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? லட்சுமி வெடினா லட்சுமி வெடி. இது பெருசா சிறுசுங்களா? இது டீலக்ஸ். இப்படிதான் ஷாப்பிங்க்கு இந்த பொண்ணுங்க கார்ல இருந்து இறங்கும் போது இங்க நடந்த ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு கீப்பர் உயிரை குடுத்துல விளையாண்டுட்டு இருக்காரு. டென்னிஸ் மேட்ச் பார்க்க வந்தவரு வேர்க்குதுன்னு விசிறி இருக்காரு. அடுத்த செகண்ட் பின்னாடி ஒரு பொண்டாட்டி இருந்ததை மறந்துட்டாரு. ஜூஸ கப்ல ஊத்துறதுதான் இந்த வீடியோ. அட அதுல ஒரு திறமை எப்படி காட்டியிருக்காரு பாருங்க. பையன் கூட கடையில கிரிக்கெட் விளையாடும் போது பைக்ல ஏறின 2 பேர் போலீஸ பார்த்ததும் இவன் பைக்க போட்டுட்டு ஓடிட்டான். இவன் வசமா மாட்டிக்கிட்டான்னு இருப்பீங்க. ஆனா எப்படி தப்பிச்சிருந்தான்னு பாருங்க. போலீஸ் அவனை பிடிக்காம பைக்க பிடிச்சிட்டு நின்னாரே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். தலைவன் தப்பிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டான். பசங்க ட்ரிப்ல கார் பஞ்சர் ஆயிடுச்சு. அதை இவர் மாத்தும் போது ஐயோ குரூப்புக்கு ஒருத்தன் இப்படி இருந்தா விளங்கிடும். இவர் பவுலிங் போட அக்கர் மாதிரி பவுண்டரி லைன்ல இருந்து வந்தாரு. வந்தவரு ஒரு பேக்கரியில இவர் பண்ண தூக்கிட்டு வரும்போது அது விழுந்துடுச்சு தட்டுல. ஆனா அவர் கீழே தேடிக்கிட்டு இருக்காரு. டேய் யாராச்சும் அவர்கிட்ட சொல்லுங்கடா. ஆனா டவுசன் வால வெடிக்கு பதிலா இவன் எதை வெடிச்சிருக்கான்னு பாருங்க. அடடா வினோதமான ஐடியாவல்ல இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இத பாருங்க. இங்க இவர் டெலிவரி கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்த நாய் சுத்தி முத்தி பார்த்து கேட் ஏறி குதிச்சு ஓ இடமாடா இது குளிக்கிற இந்த பண்டிகைக்கலாம் ஷாப்பிங் போனவங்க நிலைமை என்னன்னா என்ன அங்கேயே தங்கிட்டாங்க. என்ன இது வித்தியாசமா இருக்கு. டாகிஸ் டூடுவா என்ன பின்னாடி இருந்து விட்ட வருது. அட பாம்பு மாத்திர. இந்த வெடி பார்க்க சின்னதா இருந்தாலும் அது பண்ற வேலை இருக்கு. அசால்ட்டா டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இவர் வடை பொரிக்கிறத ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப கடைக்காரரு இந்த நாய் கொழுப்படுத்து துணியில கட்டின ஊஞ்சல் ஏறும்போது
மழை காலத்துல துணியை காய போட இந்த ஒரு ட்ரிக் ரொம்ப உபயோகமா இருக்கும். விஜய் ஆண்டனி கிட்ட இந்த ஆங்கர் கிட்ட கேள்விக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்த ரியாலிட்டில நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன கூப்பிட்டு இத பாக்கும்போது பெயிண்ட் அடிக்கிறாருன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அதுல உள்ள பெயிண்ட் துருவெல்லாம் எடுக்கிறாருன்னு. ஸ்கூல்ல பொண்ணுங்களுக்கு கயிறு இழுத்தல் போட்டி வச்சிருந்திருக்காங்க. அப்ப இழுத்த இழுல பிக் பாஸ்ல ஓடி பிடிச்சு விளையாடுறேன்னு அத உடைச்சது யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல லேடிஸ் தனியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவரு சுடிதார் போட்டுட்டு உள்ள புகுந்து ஆடிட்டு இருக்காரு. இத போன நினைச்சு ஓபன் பண்ணி பார்த்தா மேக்கப் டப்பா. ஒரு தீபாவளிய எப்படி கொண்டாட கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. சரவெடி எப்படி அட வெடிப்ப? இது மிக தவறான செயல்ரா. ரோட்டோரமான ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணு கிட்ட இந்த லேடி அட்ரஸ் கேக்குற மாதிரி கேட்டு அந்த பொண்ணோட சாப்பாட திருடிட்டு ஓடிடுச்சு. இந்த லேடி ஜிம்முக்கு சேர்ந்த முதல் நாள் போல சைக்கிள்ல கால் எட்டல. அதனால இவர் கிச்சன்ல இருந்து தட்டு எடுத்து துடைக்கும் போது இங்க எப்படி பாட்டிலும் சேர்ந்து சுத்துது. இத நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த டொர்னாடோ இந்த ஃப்ரீசருக்குள்ள எதுவும் இல்லன்னு நினைச்சா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எப்படி மறைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த யோசனை நமக்கு வராம போச்சு. ரீஃபில் பண்ணால அடிக்கடி இங்கு காலி ஆகுதுன்னு இவனே ஒரு ரீஃபில் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. இத வச்சு வருஷ கணக்கா எழுதலாமேடா. இவர் பால தூக்கி போட்டு சும்மா ஏர்ல கிக் பண்ணும்போது பால் மிஸ் ஆகி போச்சு. இவர் இந்த பொருளை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிருந்தாருன்னு மட்டும் பாருங்க. தொப்பியா யூஸ் பண்ணிக்கலாம். சரி. ஓ விசிறியாவும் யூஸ் பண்ணிக்கலாமா? சரி. என்ன சொல்லி வித்த கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்க கொடுத்துக்கறாங்க. அட என்ன பையா மாத்திட்டாரு. இதுக்கப்புறம் இது யார் வாங்காம இருப்பா? இவங்க வீட்ல தீபாவளிக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். மட்டன் தொக்கு, மட்டன் கீமா, இறால் கோலா உருண்டை, சிக்கன் லெக் மசாலா, இறால் தொக்கு. என்னது லிஸ்ட் போயிட்டே இருக்கு. சிக்கன் 65, தந்தூரி பெருசா போய்கிட்டு இருக்கு. புலாவ், சூடா. என்னங்கடா இது? இது எல்லாமே தீபாவளிக்கா? அல்வா, பாதுஷா, இதை எப்ப எந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சா தலைவங்கிட்ட குளிக்க பார்த்து நல்ல தேங்காவை பறக்க சொன்னா இவரை பாருங்க என்ன ஸ்டைல்ல பேல்பூரி மிக்ஸ் பண்றாருன்னு. ஒரு கை நிறைய மண்பொருட்களை கூலிங்கா இருக்கிறது தெரியாம ஈ வந்து மாட்டிக்கிச்சு.
விதவிதமான வெடிக்கு நடுவுல இவர் பசார்ல ஒரு வெடியை வித்துட்டு இருந்தாரு பாருங்க. இதை எங்க கொண்டு போய் வெடிக்க, குழந்தைங்க விளையாடணும்னா வாங்கி கொடுக்கலாம். ஹைவேல இந்த டிராபிக்க பாருங்களேன். எல்லாம் தீபாவளி கொண்டாட சென்னையில இருந்து கிளம்பின கூட்டம் தான். அடுத்த நாள் காலையில ஒரு ஐடி கம்பெனில காலையில ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி தீபாவளி கிஃப்ட் கொடுத்து அசத்தி இருந்தாங்கன்னு பாருங்க. போனஸ் விஷயம் தானே மேனேஜர், இன்னைக்கு என் தொழிலாளிங்க எல்லாரும் 10 மாசம் போனஸ் கொடுத்தாங்க. என் குடும்பம் மட்டும் இல்ல, அவங்க கொண்டாடுங்க. ஆனா நம்ம கம்பெனி ஸ்வீட் கூட கொடுக்கறது இல்ல. அப்படியே தீபாவளி அன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் என்னன்னு பாத்துருவோமா? வரும் திங்கட்கிழமை தீபாவளி என்று காலை 7 மணிக்கு 9 மணிக்கு நான் சொன்னல இந்த ஆளோட ஏதாவது காலை 11 மணிக்கு. ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடி கொடுக்கும். காலை 6:30க்கு 10 மணிக்கு உள்ளத்தை அள்ளித்தார். எப்படி ப்ரோக்ராம் லிஸ்ட் கரெக்டா இருக்குல்ல? கோவால தீபாவளிய இப்படி வித்தியாசமா தான் கொண்டாடுவாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இதுதான் ஆஸ்ட்ரிச் வெடியா. இதோட ஸ்பெஷாலிட்டியே முட்டை போடுறதான். பாப்போம் முட்டை போடுதான்னு. தீபாவளிக்கு இவங்க கிரியேட்டிவிட்டிய பாருங்க. அபார்ட்மெண்ட் லைட்ட போட்டு விளக்கேத்தி இருந்திருக்காங்க. சமூகத்துக்கு நல்லது. லைட்டால வீட்டை அலங்காரம் பண்ணி பார்த்திருக்கேன். இவர் என்ன லைட்டால வண்டியவே அலங்காரம் பண்ணி வச்சிருக்காரு. எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை திரும்பி காக்கணும். இந்த வீட்டுல இதுவரை போட்டிருக்காங்க. அதே சொல்றேன், எது பண்ணாலும் இந்த உலகம் ஆதாரித்தனை பண்ணாலும் இங்க பாருங்களேன், வெடி வெடிச்சா ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆகுது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது. எப்படி ஏன் திமுங்களா எப்படி? அதான் வர நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி தேங்க்யூ. மெட்ரோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. யா ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேறு என்ன சொல்கிறது? நைஸ் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். எஸ், இன்னும் ஒன்று போட்டு என்னோட கோல் மீனு சீனு சீனு அதட்டால் எல்லாம் சீனு மானு என்னோட கேஃபீனு கானு பார்த்தாலே நான் கானு உண்டான கண்ணாலே குத்தாம குத்தாத நீ உன்ன தந்தாலும் பத்தாதடி.